வணக்கம், நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். பொதுவாக பசங்களுக்கு பர்கர்ஸ்னால் ரொம்பவே பிடிக்கும். அதுவும் வீட்டில் செஞ்ச பர்கர்ஸ்னால் அது தனி டேஸ்ட் தாங்க. இன்றைக்கி நம்ம ரொம்ப ஸ்பெஷலான வறுத்த முட்டை பர்கர் செய்ய போகிறோம். அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். மசாலா வறுத்த முட்டை பர்கருக்கு முதல்ல ஒரு உருளைக்கிழங்கு வடை செய்ய போகிறேன். இதுக்கு ஒரு பேனில் எண்ணெயை ஊற்றி 1 டீஸ்பூன் பொடியாக நறுக்கின பூண்டு, 1 டீஸ்பூன் பொடியாக நறுக்கின இஞ்சி, 2 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கினது, 30 செகண்ட் கழித்து இதில் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கினது சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். அடுத்தது இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் உப்பு. அடுத்தது இதில் வேக வச்ச உருளைக்கிழங்கு 4 தோல் எடுத்துட்டு பெரிய துண்டுகளாக நறுக்கி பேனில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ண பிறகு இதில் 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், பொடியாக நறுக்குன கொத்தமல்லி கொஞ்சம், எலுமிச்சை பழ ஜூஸ் கொஞ்சம், இதெல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த மசாலா செஞ்ச பிறகு பெரிய உருளைக்கிழங்கு துண்டுகளை நசுக்க போகிறோம். இதுக்கு நீங்கள் பொட்டேட்டோ மேஷர் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா மத்து கூட யூஸ் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கை நல்லா மசிச்ச பிறகு ஆற விட்டு மசாலாவை சின்ன வடை மாதிரி தட்டிக்கலாம். அடுத்தது இந்த பர்கருக்கு நம்ம ஒரு மின்ட் மேயோனேஸ், அதாவது புதினா மேயோனேஸ் செய்ய போகிறோம். இதுக்கு ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு பச்சை மிளகாய், ஒரு கையளவு புதினா, கையளவு கொத்தமல்லி, எலுமிச்சை பழம் ஜூஸ் கொஞ்சம், 1 டீஸ்பூன் சர்க்கரை, 1/2 டீஸ்பூன் கல்லுப்பு, 1 டீஸ்பூன் பொடியாக நறுக்கின இஞ்சி, 1 டீஸ்பூன் பொடியாக நறுக்கின பூண்டு, கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. இப்போ புதினா சட்னி தயாராக இருக்குது. இதை 1/2 கப்பு மேயோனேஸில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிங்கன்னா இது நம்மளோட மின்ட் மேயோனேஸ், அதாவது புதினா மேயோனேஸ் தயாராக இருக்குது. இது தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ உருளைக்கிழங்கு மசாலா கொஞ்சமாக எடுத்து வடை மாதிரி தட்டிக்கணும். நீங்கள் யூஸ் பண்ணுற பர்கர் பன் விட இது கொஞ்சம் சின்ன சைஸில் இருந்தால் நல்லாயிருக்கும். இந்த உருளைக்கிழங்கு வடையை லைட்டாக பேனில் போட்டு வறுக்க போகிறேன். இதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றி இந்த உருளைக்கிழங்கு வடையை 2 பக்கமும் நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. அடுத்தது பர்கர் பன்ஸை டோஸ்ட் பண்ண போகிறோம். இதுக்கு பன்னை நல்லா பாதியாக வெட்டி பேனில் கொஞ்சம் நெய் ஊற்றி பேனில் போட்டு 2 பக்கமே டோஸ்ட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருங்க. அடுத்தது முட்டை வறுக்க போகிறோம். இதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றி ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிடுங்க. முட்டை மேலே கொஞ்சம் மிளகாய்த்தூள், கொஞ்சம் உப்பு, இது 2யும் போட்டு முட்டையை 2 பக்கமும் வறுத்து எடுத்துருங்க. இப்போ நம்ம பர்கர் செய்ய போகிறோம். டோஸ்ட் பண்ண பன்ஸை ஒரு தட்டில் வச்சுட்டு முதல்ல மின்ட் மேயோனேஸை 2 பன்குள்ளே தடவணும். உருளைக்கிழங்கு வடையும் வச்சு அது மேலே ஸ்லைஸ் பண்ண வெங்காயம் வைக்கணும். அது மேலே ஃப்ரை பண்ண முட்டையும் வச்சுட்டு
பர்கரை இன்னொரு பன் வச்சு மூடிடணும். இப்போது மசாலா வறுத்த முட்டை பர்கர் தயாராக இருக்குது. ரொம்ப ஈஸியான ஒரு டிஷ், ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பசங்களுக்கு ரொம்ப பிடிச்ச டிஷ்ஷாக இருக்கும். கண்டிப்பாக அதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். வறுத்த முட்டை பர்கர் எப்படி செய்யறதுன்னு பார்த்தோம். பசங்களுக்கு ஏதாவது ஈவினிங் டிஃபன், ஸ்நாக்ஸ் இல்லைனா ஒரு டின்னர் மாதிரி ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக செய்யணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த பர்கர் ரொம்ப ஒரு சூப்பர் ஹிட்டாக இருக்கும். பசங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு உணவாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் செஞ்சு பாருங்கள். You can get a copy of our first edition of the home cooking book on 21 Frames.